Taste the Daily. உள்ள மாவட்ட அலுவலகத்தில் அமமுக நிர்வாகி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். காணி ஒன்றியம் அமமுக முன்னாள் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞருமான பொன் சிவா அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொன் சிவாவுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்காளர் மறுசீரமைப்பு பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய கழக பொருளாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வி. மருதராஜ், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரளப்பள்ளியில் பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணியை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு. தம்பிதுரை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரையின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம் கட்டப்படுகிறது. தபால்மேடு பகுதி நிர்வாகி முரளி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நூர்ஜஹான் மயிலாப்பூர் கிழக்கு பகுதி 121 தெற்கு வட்ட கழக செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் தம்பதியினரின் மகள் தெய்வானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது அறிந்து கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். நூர்ஜஹான் ஆம்ஸ்ட்ராங் தம்பதியினரின் அன்பு மகளும் மருத்துவ கல்வி மாணவியுமான செல்வி தெய்வானை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, இளம் மகளை இழந்து ஆற்றுனா துயரத்தில் பாடும் அன்பு சகோதரி நூர்ஜஹான், அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். தெய்வானை அவர்களின் ஆன்மா இறைவனடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தனது இரங்கல் செய்தியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திருட்டு வாக்குகளை செலுத்தவே திமுக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமை எதிர்ப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் முகாமை பொதுமக்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருட்டு வாக்குகளை செலுத்தவே திமுக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் முழுமையாக கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். இது திமுக ஏன் இருக்கிறது என்று சொன்னால், இந்த வாக்காளர்கள் இருந்தால் அவர்கள் திருட்டோட்டு போட்டு விடலாம் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், திமுகவை பொறுத்தவரையில் திருட்டு ஓட்டு போட முடியாது என்பதற்காக அதனை எதிர்ப்பதாகவும், எனவே வாக்காளர் திருத்த பட்டியல் பணியை கழகத்தினர் மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். மக்கள் மத்தியிலே இந்த திமுக ஆட்சி எப்பொழுது போகும், அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணன் அவர்கள் செல்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் முதல்ல ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போட்டால் 26,000 பேர் 30,000 பேர் வருவாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் 40,000 பேர் வருகிறார் என்றால் எதை காட்டுகின்றது? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள். அந்த எண்ணத்திற்கேற்ப நாம் இந்த பணியை சிறப்பாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் 26 முதலமைச்சராவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. திமுகவை பொறுத்தவரை எதற்காக இந்த எதுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரண்டு வாக்காளர்கள் இரட்டை பதிவு, இப்படி வெளியூர் அடையாளம் தெரியாது இருப்பவர்கள்லாம் எந்த பூத்தில் நமது மூவர்கள் சரியாக இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த பூத்தில் இது வரைக்கும் திருட்டோட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள். இது இந்தியா பூரா நடக்குது. இந்த தீவிர சிறப்பு நாம் முழுக்க வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால், இறந்த வாக்காளர் இரட்டை பதிவு வெளியூர் குழுவில் நீக்கவே மாட்டேறாங்க. இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு என்று நாம் வரவேற்கிறோம்.
அவர்கள் எதிர்க்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அவர்களால் நம்ம ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால் திருட்டோட்டு போட முடியாமல் போய்விடும், நம்முடைய வெற்றி கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த தீவிர வாக்கு சிறப்பு திருத்த முகாமை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் கழக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கழக ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்தும் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் ஆகியோர் கழக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை தலைவர் தென்னேரி NM வரதராஜலு உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான துரை செந்தில் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் ரிதீஷ் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் KC கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்கம் குறித்து BLA 2 முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கு ராஜமாணிக்கம் ஆகியோர் இதில் ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SM ராஜநாயகம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழகம் செங்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டளை குடியிருப்பு பகுதியில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமையில் செங்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் சுசீகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், புதூர் பேரூர் கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன், கற்குடி ஊராட்சி தலைவர் முத்துப்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணி மேற்கொள்வதை பற்றிய அவசர ஆலோசனை கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் ஆகியோர் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையிலும் பேரூராட்சி கழக செயலாளர் வ அரிக்குமார் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KUS சோமசுந்தரம் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர். வரும் தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி பங்கேற்று பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அதிமுக நிர்வாகிகள் விழிப்புடன் செயல்பட கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, கலாவதி, சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் பேரூர் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினர் பலர் ஆர்வத்துடன் இக்கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். வரும் தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி பங்கேற்று பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அதிமுக நிர்வாகிகள் விழிப்புடன் செயல்பட கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, கலாவதி, சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் பேரூர் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினர் பலர் ஆர்வத்துடன் இக்கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டியில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏவும் கழக அமைப்பு செயலாளருமான ஐ மகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏக்கள் ப நீதிபதி, தவசி, SS சரவணன் மற்றும் தமிழரசன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு தலைமையேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், திமுகவினர் வாக்குக்கு 5000 ரூபாய் அல்ல 50,000 ரூபாய் கொடுத்தாலும் உசிலம்பட்டியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் நேரடி கள ஆய்வினை மேற்கொண்டார். ஆர்கே நகருக்கு உட்பட்ட வஉசி நகர், EMR அடுக்குமாடி சுனாமி குடியிருப்பு, ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலை முறையாக சரிபார்க்கிறார்களா என்பதை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு செய்தபோது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டையில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது கட்லச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பாமகவினர் சிலர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் V. ராதாகிருஷ்ணன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.